கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தின் எரிக்காடு பகுதியில் வளைவான சாலையில் அடுத்தடுத்து விபத்துகள் நடைபெற்ற நிலையில் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதாம். வணக்கம் சதாம், இந்த விபத்துகள் குறித்தான முழு விவரங்கள். மலப்புரம் மாவட்டத்தில் 4 மணி நேர இடைவெளியில் வளைவான பகுதிகளிலிருந்து அடுத்தடுத்து நடந்த இரு விபத்துகள் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட எரிக்காடு பகுதியில் அமைந்துள்ள தேசிய நெடுஞ்சாலையில் வளைவான பகுதி உள்ளது. இங்கு அதிவேகமாக வரும் வாகனங்கள் திடீரென வளைவில் செல்லும் போது தொடர்ந்து விபத்துக்குள்ளாகின்றன. அந்த வகையில் சம்பவத்திற்கு அதிகாலை 3 மணிக்கு ஒரு வாகனம் வளைவில் ஓட்டுநர் கட்டுப்பாட்டிலிருந்து கவிழ்ந்த நிலையில் அதே நேரத்தில் அதற்கு இடப்பட்ட நேரத்தில் பின்பு காலை 6:50 மணி அளவில் மற்றொரு வாகனம் அதே வளைவில் கவிழ்ந்தது. இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. மேலும் தொடர் விபத்துக்கு நடக்காமல் இருப்பதற்கு எச்சரிக்கை பலகை அமைத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். 4 மணி நேரத்தில் ஒரே இடத்தில் 2 விபத்துகள் தொடர்ந்து நடைபெற்றதால் பெரும் பரபரப்பு நிலவியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதாம்.